பூமியை காரிருள் மூடும் என்று இறைவன் இயேசு டாக்டர் பால் தினகரன் அவர்கள் மூலம் வெளிப்படுத்தியது போல் 2012ஆம் ஆண்டின் தொடக்கத்திலே தானே என்ற கோர தாண்டவ புயலால் தமிழகத்தின் புதுச்சேரி மற்றும் கடலூர் ஆகிய பகுதியை சொன்ன பொய்யை பார்த்தீங்களா? நீங்கள் நோட் பண்ணவே மாட்டீங்க. அதுதான் இவங்களுடைய பலமே. தானே புயல் 2012 வந்தது. இவர் 2012 ஜனவரியில் தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு சுமார் 80 லட்சம் மக்கள் மின் இணைப்பின்றி இருளில் தவிக்கின்றனர். உலகமே காரில் சூழ்ந்துருன்னது கரண்ட் கட் ஆகி 80 லட்சம் மக்கள் கரண்ட் இல்லாமல் இருந்ததா. பால் தினகரன்ட்ட சொன்ன இயேசு 80 லட்சம் பேர் தான் உலகம்னு நினச்சாரா? ஏன்னா அவர் வேறொரு இயேசு. வேதத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக இல்லை. என்னுடைய ஆண்டவரை நீங்கள் எவ்வளோ தூரம் இழிவுபடுத்த முடியுமோ பண்ணுறீங்க. அதெல்லாம் தப்பு. என்னுடைய ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் மேலேன்னு நான் காட்டிகிட்டே இருப்பேன். அவருடைய வார்த்தை இந்த வேதத்தில் கரெக்டாக இருக்குது அப்படின்றதையும் நான் பறை சாட்டிகிட்டே இருப்பேன். Lord showed me Isaiah 62 as the foundation for this prophetical utterance for 2012. ஏசாயா 60:2 காமிச்சு 2012க்கு ஆண்டவர் ப்ராஃபஸி இவருக்கு சொன்னாராம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. Here the Lord says, இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், behold the darkness shall cover the earth and deep. ஒன்றும் இல்லை, அந்த வசனத்தில் ஆண்டவர் சொன்னாராம், behold the darkness shall cover the earth. கார் இருள் இந்த உலகத்தை மூடிரும்னு சொன்னாராம். அதை வச்சு 2012 இவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனம் சொல்லி சொன்னாராம். Deep darkness the people, but the Lord will arise over you and his glory will be seen upon you. சாதாரண இருள் இல்லையா, டீப் டார்க்னஸ்ஸா, ரொம்ப மோசமான டார்க்னஸ் உலகத்தை சூழ்ந்துருமா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உலகத்தை சூழ்ந்துரும். இதுதான் அவர் சொன்னது. எதுக்கும் அந்த வசனத்தை நான் தமிழில் படிக்கிறேன். இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். இருள் பூமியை மூடுமா, கார் இருள் ஜனங்களை மூடுமா. இதுதான் அந்த வசனம். நார்மலாக ஏசாயா 62 ஆண்டவர் சொன்ன விஷயம். அதை எடுத்து 2012 தான் ஆண்டவர் இவர்கிட்ட சொன்னாராம். The Holy Spirit told me in 2012 darkness is going to come upon the earth. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டார்க்னஸ் வில் கம் அப்பான் தி எர்த். எப்படி போன பதிவில் கடல் பொங்கி வந்து உலகத்துடைய ஜாகிரபிக்கல் லொக்கேஷனே மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜப்பானில் ஏதோ ஒரு சின்ன அழிவை கொண்டு வந்த ஒரு நிலநடுக்கத்தோட கம்பேர் பண்ணி அது நடந்துருச்சுன்னு பொய் சொன்னாரோ, அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு பொய் சொல்லுவார். என்ன, கார் இருள் உலகத்தையே மூடும் அப்படின்னு ஏசாயா 62 காமிச்சு ஆண்டவர் இவர்கிட்ட தீர்க்கதரிசனம் சொல்ல சொன்னாராம். சொன்ன ஆண்டவர் உண்மையாக வேதத்தின் ஆண்டவராக இருந்தால் அது நடந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் நடக்கலை. ஏன்னா அவர் பொய் சொன்னார். யார்? பால் தினகரன் பொய் சொன்னார். ஆனால் நடந்ததா இன்னொரு பொய் சொல்லி மக்களை ஏமாத்தினார். பாருங்க. And deep darkness is going to come upon the people of the earth. திருப்பியும் நோட் பண்ணிக்கோங்க, பீப்புள் ஆஃப் த எர்த், உலகத்தின் மக்களுக்கு மேலே டீப் டார்க்னஸ் வருமா. இதுதான் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம். அது சரி, எந்த வருஷம் இதை சொன்னார்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இல்லைன்னா திருப்பி போடுறேன் பாருங்க. Lord showed me Isaiah 62 as the foundation for this prophetical utterance for 2012. நல்லா கேட்டிங்களா? 2012. ஆனால் இவங்க சொன்ன தீர்க்கதரிசனம் நடந்ததா? இவங்க இட்டுக்கட்டின கதையை பாருங்க. பூமியை காரிருள் மூடும் என்று இறைவன் இயேசு டாக்டர் பால் தினகரன் அவர்கள் மூலம் வெளிப்படுத்தியது போல் 2012ஆம் ஆண்டின் தொடக்கத்திலே தானே என்ற கோர தாண்டவ புயலால் தமிழகத்தின் புதுச்சேரி மற்றும் கடலூர் ஆகிய பகுதியை புயலின் கடும் சீற்றத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. சொன்ன பொய்யை பார்த்தீங்களா? நீங்கள் நோட் பண்ணவே மாட்டீங்க. அதுதான் இவங்களுடைய பலமே. என்ன பொய் தெரியுமா? 2012 அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் கார் இருள் உலகத்தை மூடுன்னு அது நடந்துருச்சுன்னு இவங்க சொல்கிறது என்னது? தானே புயல். எங்கே நடந்தது? தமிழகத்தில். உலகத்தை கார் இருள் மூடுறதும் தானே புயல் இதில் வர்றதும் ஒன்றா? இப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த பொய்யை நான் சொல்லிட்டா. தானே புயல் 2012 வந்தது. தானே புயல் 2012 வந்தது. இவர் 2012 ஜனவரியில் தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. 2012 காரிருள் சூழுன்னு.
அது நடந்துருச்சுன்னு இவரே எடிட் பண்ணி வீடியோ போடுறாரு அவருடைய சேனலில், தானே புயல் சூழ்ந்துருச்சுன்னு. ஆனால் தானே புயல் வந்தது 2011 டிசம்பர் கடைசியில். இதுக்கப்புறமும் என்ன திட்டுவீங்கள? உங்களுக்கெல்லாம் அவர் பின்னாடி போகிற மக்களை பார்த்தா பாவமே இருக்காதா? அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசெல்லாம் இவர்கிட்ட கொடுத்துட்டு நான் கடவுளுக்கு ஊழியம் பண்ணிட்டேன்னு நம்புகிறாங்களே, அது பெரிய வஞ்சனை இல்லையா? அந்த மாதிரி ஏமாறுற மக்களுக்கு நீங்கள் ஒரு விழிப்புணர்வாக இல்லைன்னா ஆண்டவர் நெஞ்சில் மிதிக்கிறதும் அதுவும் ஒன்று தான் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் குத்தாதா? ஒருவனுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாமல் இருந்தால் பாவம்னு ஆண்டவர் சொன்னது, இப்படி மக்கள்லாம் எப்படி இருந்தாலும் கெட்டு போகட்டும் நீ வாய மூடிட்டு இருன்னு அர்த்தமா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை மீறி வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த கார் இருள் தானே, சைக்ளோன்னு கேட்டியே, கார் இருள்னு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னு பாருங்கள். அவங்க சேனலில் போட்டதையே நான் போட்டு காட்டுறேன். பல்லாயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து உண்ண உணவின்றி உறங்க இடமின்றி தவித்தனர். கஷ்டப்பட்டாங்களே, அது கார் இருள் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் உலகத்துக்கு அப்படி சொன்னார். ஆனால் நடந்தது தமிழகத்தில் தானே புயல். அதுவும் அது போன வருஷமே நடந்தது, 2012 நடக்கலை. இவ்வளோ பொய் சொல்லியும் உங்களுக்கு புரியலன்னா அவங்களே கார் இருள்னா இந்த கஷ்டமானது இல்லை, எது கார் இருள்னு சொல்லுவாங்க பாருங்கள். சாலைகள் மிகவும் பழுதடைந்து போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சாலைகள்லாம் பழுதடைந்து போக்குவரத்துலாம் ஸ்தம்பிச்சு தான் இதான் கார் இருளா? இல்லை இல்லை இல்லை, கார் இருள்னு அவங்க என்ன மீன் பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்கள். வீடுகள்லாம் விழுந்துட்டு இருட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். பார்த்துட்டிங்களா? கரண்ட்டு கட் ஆகிடுச்சான், இருட்டோடு இருந்தாங்களாம். அங்கே கார் இருள் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதையும் நம்பி ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான மக்கள் போகிறாங்களே, அவங்களாம் உங்கள் கண்ணுக்கு பாவமாக தெரிலன்னா நாளைக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த மாதிரி ஆன ஆட்கள் பின்னாடி போனாங்கன்னா அப்போ தெரியும், அப்போ வலிக்கும். புயல் மின் கம்பங்களை சாய்த்து மின் இணைப்புகளை துண்டித்ததால் கிராமங்களில் இருள் மூழ்கின. அதனால தான் அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் கார் இருள் வந்துருச்சுன்னு சிம்பாலிக்காக காட்டுறாங்க. இப்படியெல்லாம் அவர் ஒரு ப்ராஃபெட்டுன்னு பொய் சொல்லி மக்கள் மனசில் பச்சை குத்திட்டே இருக்காங்க வருஷக்கணக்காக. ஒருத்தரும் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க, கம்முன்னு இருப்பீங்க. மக்கள் எக்கேன்னா கெட்டு ஒளியட்டும்னு நினப்பில். சரி, அவங்க அதுக்கப்புறம் ஃபாரினில் இன்னொரு சைக்ளோன் வந்ததுன்னு சொல்லி எங்கெங்கேயோ போவாங்க. இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தின் 29, 30 ஆகிய தேதிகளில் அமெரிக்காவில் கிழக்கு கடலோர பகுதியில் மையம் கொண்ட சாண்டி புயல் அந்த பகுதியில் உள்ள முக்கிய நகரங்களாகிய நியூ ஜெர்சி, நியூயார்க், அதை சுற்றியுள்ள 5 மாகாணங்கள் சின்னா பின்னமாக்கி உள்ளது. இதுதான் உலகத்தை காரில் சொல்லுதுன்னு இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாம். இதையும் நம்புங்க. நம்பிட்டு எங்களை திட்டுங்க. நீங்கள் எல்லாம் விளங்க மாட்டீங்க, உங்கள் ஃபேமிலி விளங்க மாட்டீங்க. நல்லா திட்டுங்க. நாங்கள் வீடியோ போடுறது உங்களுக்கும் சேர்த்து தான்ப்பா. இந்த கொடூர சாண்டி புயலால் ஆங்காங்கே மரங்கள் வேரோடு சாய்ந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதோடு மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு சுமார் 80 லட்சம் மக்கள் மின் இணைப்பின்றி இருளில் தவிக்கின்றனர். உலகமே காரில் சூழ்ந்துருன்னது கரண்ட்டு கட்டாயி 80 லட்சம் மக்கள் கரண்ட் இல்லாமல் இருந்ததான். பால் தினகரன்ட்ட சொன்ன இயேசு 80 லட்சம் பேர் தான் உலகம்னு நினச்சாரா? ஏன்னா அவர் வேறொரு இயேசு, வேதத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக இல்லை. பால் தினகரன் கற்பனையில் பொய் சொன்ன இயேசு. The Holy Spirit told me, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். in 2012 darkness is going to come upon the earth. உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அழ போகிறாங்களாம் 2012. ஏன்னா கார் இருள் சூழ போதான். தானே புயல்லையும் சாண்டின்னு ஒரு புயல், அதுவும் தானே புயல் 2011 வந்துருச்சு. இவர் 2012 சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேறிச்சுன்னு காட்ட தானே புயலை இழுத்துக்கிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் சாண்டின்னு ஒரு புயல் அமெரிக்காவில் வந்தது. சாண்டி புயலுக்காக 2012 உலகமே அழுதுச்சா? அப்போது அவர்கிட்ட சொன்ன ஆண்டவருக்கு அறியாமல் சொல்லிட்டாரா? இப்போ இவர் என்னுடைய நான் வணங்குகின்ற, நான் நம்புகிற, நான் கும்பிடுற, இல்லை என்னை படைச்ச கடவுளை இப்படி துச்சமாக பிரயோஜனப்படுத்தி அவரை இழிவுபடுத்த எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ மட்டுப்படுத்தி அவர் ஒரு பொய்யான தேவன்னு காட்டுவார். அதை வச்சு மக்களை மெஸ்மரைஸ் பண்ணி இவர் ஒரு தீர்க்கதரிசின்னு ப்ரூவ் பண்ணி இவர் சம்பாதிச்சு சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என் கடவுள் தான் கிடச்சிதா? எனக்கு கோபம் வரவே கூடாதா?
எனக்கு கோவம் வந்தால் நீங்கள்லாம் என்னை அடிப்பீங்க, என்னை ஒடுக்குவீங்க, என்னென்ன பண்ண முடியுமோ நீங்கள்லாம் பண்ணுவீங்களா? எனக்கு இன்னும் அதிகமாக கோவம் வரும். எனக்கு அந்த கெப்பாசிட்டியை ஆண்டவர் நிறையவே கொடுத்துருக்காரு. நான் இன்னும் அதிகமாக வீடியோ போடுவேன். என்னுடைய ஆண்டவரை நீங்கள் எவ்வளோ தூரம் இழிவுபடுத்த முடியுமோ பண்ணுறீங்க. அதெல்லாம் தப்பு. என்னுடைய ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் மேலேன்னு நான் காட்டிகிட்டே இருப்பேன். அவருடைய வார்த்தை இந்த வேதத்தில் கரெக்டாக இருக்குது அப்படின்றதையும் நான் பறை சாட்டிகிட்டே இருப்பேன். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பாருங்கள், என்னால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன்.